வணக்கம். இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம .NET டியூட்டோரியல்ல .NET ஃப்ரேம்வொர்க்னா என்ன, .NET ஃப்ரேம்வொர்க்கோட அட்வான்டேஜ்னா என்ன, சிஎல்ஆர்னா என்ன, சிஎல்ஆர் என்ன பண்ணுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ பற்றி பார்க்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் கோடு எழுதுறதுக்கான ஒரு டூல், எப்படி ஒரு வேர்ட் பேட், ஒரு பவர் பாயிண்ட், ஒரு எம்எஸ் பெயிண்ட்லாம் இருக்கோ அது மாதிரி கோடு எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான டூல் தான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைக்ரோசாஃப்டோட டூல்லேயே ரொம்ப ஒரு அற்புதமான டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ. ஏன்னா இதில் என் டு என் எல்லா ப்ராசஸுமே வந்து இந்த டூல்குள்ளாரே நமக்கு இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பில்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பில்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஜிட் கம்பைலர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை மிஷினுக்கு புரிஞ்ச மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஒரு டிஎல்எல்லாவோ ஒரு இஎக்ஸியாவோ வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளாரே இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாவாலாம் நீங்கள் காலேஜில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதை கம்பைல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் நிறையா ப்ராசஸ் வந்து பண்ணுவீங்க. பட் அந்த மாதிரி .NET பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். டேரெக்டாக விஷுவல் ஸ்டுடியோலேயே நீங்கள் வந்து பில்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பில்ட் பண்ணிடும். ஸோ இந்த பில்டில் உங்கள் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஏதாவது சின்டாக்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதுலாம் அதுவே வந்து செக் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்ளாய்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ உங்கள் மிஷினில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க, அது டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிடுறீங்க, ஓகே எல்லாமே ஃபைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவானோன்னே இதை நீங்கள் வேறு ஒரு மிஷினில் கொண்டு போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து டெப்ளாய்மெண்ட். ஸோ உங்கள் மிஷினில் இருக்க ஒரு டிஎல்எல்லையோ ஒரு இஎக்ஸியோ நீங்கள் வேறு ஒரு மிஷினில் காப்பி பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இந்த ப்ராசஸை டெப்ளாய்மெண்ட். இதை விஷுவல் ஸ்டுடியோ இன்பில்டாகவே கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விண்டோஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளாரே இன்ஸ்டாலர் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதே நீங்கள் வந்து ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபைலை வேறு மிஷினில் சர்வரில் நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் விஷுவல் ஸ்டுடியோ இன்பில்டாகவே பண்ணிக்கும். நீங்கள் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு டூல்லாம் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி டெஸ்டிங்க்குன்னு சில டூல்ஸ் இருக்குது, டிஎஃப்எஸ், கிட்ஹப் மாதிரி பல டூல்ஸை வந்து இன்பில்டாகவே மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மற்ற கம்பேரிட்டிவான இப்போ ஜாவாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்குன்னு சொல்லிட்டு சில டெவலப்மெண்ட் டூல் இருக்குது, ஐஓஎஸ்க்குன்னு சில டெவலப்மெண்ட் டூல்லாம் இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அந்த டூல்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஷுவல் ஸ்டுடியோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் டெவலப்மெண்ட்டுன்னு இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஒரு சாஃப்ட்வேரோட எஸ்டிஎல்சி ப்ராசஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த ரெக்குயர்மெண்ட்டாக நீங்கள் வந்து குட்டி ஒரு யூசர் ஸ்டோரிஸாக மாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு யூசர் ஸ்டோரியும் நீங்கள் வந்து ஒரு கோடில் டெவலப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அது ஒரு டெஸ்டிங் பண்ணுறீங்க. டெஸ்டிங் பண்ணி முடிஞ்சோடனே பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி சர்வரில் போடுறீங்க. சர்வரில் ஒரு டெஸ்டிங் தான் நடக்குது. ஸோ இது எல்லா ப்ராசஸையுமே நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளாரே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு டூல்லாம் நீங்கள் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஆனால் விஷுவல் ஸ்டுடியோவில் இருக்க ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான டூல். பெரிய கம்பெனிஸால் மட்டும்தான் காசு கொடுத்து வாங்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பர் இல்லாட்டி ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னா 5 டெவலப்பர் வரைக்கும் மைக்ரோசாஃப்ட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஃப்ரீயாக தராங்க. இது வந்து வின் பாலிசி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது என்ன வின் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர் போட்டு இல்லை ஒரு 2 பேர் 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண உங்கள் கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆக இப்போ கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தும் கூடும். ஸோ கம்பெனியோட ஸ்ட்ரென்த்து கூடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிக்கு வருமானமும் கூடுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பேசிக்காக டெவலப் ஆகிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு டூல் தராங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் ஆனதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்லேருந்து லைசன்ஸ்டான சில டூல்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட வளர்ச்சி மூலிமா மைக்ரோசாஃப்ட்டும் தன்னோட வளர்ச்சியை பார்த்துக்குது. ஸோ இதை தான் வந்து வின் பாலிசி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப்பராக இருந்தால் நீங்கள் எப்பயுமே காசு கொடுக்க வேணாம். ஒவ்வொரு மைக்ரோசாஃப்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய புது வெர்ஷன்ஸில் கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று கொடுப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஃபியூச்சர்ஸும் கொண்ட ஒரு எடிஷனாக இருக்கும். ஸோ இந்த எடிஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷினில் எந்த ஒரு பைரசி பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்களே ஒரு டெவலப்மெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் டெவலப் பண்ணும்போது மட்டும் நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு பே பண்ணால் போதுங்கிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க.